பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இந்தியாவின் கொடியேந்தி இந்திய அணியை வழிநடத்தி செல்லக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த நட்சத்திர டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். முதற்கண் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒலிம்பிக் கேமுக்கு குவாலிஃபைட் ஆகிறதே அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு மிகப்பெரிய கனவு. கிட்டத்தட்ட 5th டைம் ஒலிம்பிக் கேமுக்கு குவாலிஃபைட் ஆகி உள்ள போயிருக்கிறீங்க. அதுவும் இம்முறை இந்தியாவின் கொடியேந்தி செல்ல இருக்கிறீங்க. டபுள் ட்ரீட்டா இருக்கும். ஸோ இந்த ஒலிம்பிக் உங்க லைஃப் மொமெண்ட்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்பவே முக்கியமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா முதல் வாட்டி நாங்கள் டீம்லேயும் குவாலிஃபை பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் நான் 4 ஒலிம்பிக் கேம்ஸ் விளையாடுனதில் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் தான் ஆடிருக்கேன். ஸோ இதுதான் முதல் வாட்டி நான் சிங்கிள்ஸ் ஆட போகிறேன், டீமும் ஆட போகிறேன். ஸோ டீமில் தான் ஐ ஃபீல் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே நாங்கள் நல்லா விளையாடணும்னா ஒரு மெடல் வின் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் ஒரு 4 மாதம் இந்த டீம் குவாலிஃபை ஆனதுலேருந்தே அதுதான் எல்லாரோட ஃபோக்கஸுமே. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி அந்த ஒலிம்பிக் மெடல் ஓட தான் ரிட்டர்ன் வரணும். கண்டிப்பா சார். அந்த பிளாக் எடுத்துட்டு போகக்கூடிய மொமெண்ட் எப்படி எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக அதை அனௌன்ஸ் பண்ணும்போது என்னால் நம்ப முடியல எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு. பட் அதுக்கப்புறமா அந்த 26th of July அந்த ஸ்டேடியம் உள்ள அந்த ஃபிளாக் எடுத்துட்டு போகும்போது அந்த மூமெண்ட்ஸ் ரெகுலராக மெமரியில் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த போன ஒலிம்பிக் கேம்ஸ் ஆர் காமன்வெல்த் கேம்ஸ், ஏஷியன் கேம்ஸ் அங்கெல்லாம் அந்த ஃபிளாக் பேரரை பார்க்கும்போதே ஒரு பெருமையான ஓப்பா என்ன ஒரு பெருமையான விஷயம் இல்லை அப்படின்னு. ஏன்னா இந்தியாவுக்கே அவங்க ஃபிளாக் பேரராக இருக்காங்க. நம்ம ஒரு ஹோல் கண்ட்ரி கண்டிஞ்சன்ட் அண்ட் கண்ட்ரிக்கு அவங்க தான் ஒரு ஐடென்டிட்டியாக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு வாய்ப்பு இந்த வாட்டி எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் மட்டுமே இல்லை, ஐ திங்க் டேபிள் டென்னிஸில் இருக்கிறவங்க எல்லாருமே டேபிள் டென்னிஸ் ஃப்ரெட்டர்னிட்டியே மொத்தமாக ரொம்ப இதுவாக இருக்காங்க, ப்ரௌடாக இருக்காங்க. நிச்சயமா சார். 2004 ஏதென்ஸ் ஒலிம்பிக்குக்கும் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கும் என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபை ஆகிறப்ப கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் இப்போ எப்படி இருக்கு? அதான் நான் சொன்ன மாதிரி வெயிட் தான் வித்தியாசமாக இருக்குது. அப்போ ரொம்ப ஒல்லியா இருந்தேன். பட் என்னன்னா இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கேன். நான் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், ஒரு இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட்டுக்கு ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஒரு ஹை ப்ரெஷர் டோர்னமெண்ட்ஸ்க்கெலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு இது கிளியராக இருக்குது. அண்ட் அட் தி சேம் டைம் அந்த ஃபஸ்ட் டைம் குவாலிஃபை பண்ணும்போது ஏதோ போனோம் என்ன பண்ணுறோன்ற ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லை. பட் இந்த லாஸ்ட் ஒரு 2 to 3 ஒலிம்பிக் கேம்ஸாக கிளியர் அவேர்னஸ். ஓகே இதை பண்ணணும், இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபிசிக்கலாக நம்ம இவ்வளோ இதை இம்ப்ரூவ் பண்ணணும், மென்டலாக இது இம்ப்ரூவ் பண்ணணும், டெக்னிக்கலாக நம்ம இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும். இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எதை வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறமா எப்போ நம்ம டோர்னமெண்ட் விளையாடுறது, எப்போ நம்ம அடுத்த மேட்சஸ் போகிறது அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு பிளானிங் இப்போ பெட்டராக இருக்குது. அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது ஒரு டோர்னமெண்ட்டுக்கும் என்னோட பெஸ்ட் கொடுக்குறது. நிச்சயமா சார். டேபிள் டென்னிஸ் ஹிஸ்ட்ரியில் நம்ம இப்போ தான் ஏஷியன் கேம்ஸில் நம்ம மெடல் அடித்தோம், ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் மெடல் அடித்தோம். ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரியில் டேபிள் டென்னிஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஸ்போர்ட்ஸ் நல்லா வளர்ந்துருக்கு. ஏஷியன் லெவலில் மெடல் அடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஹோப், ஒலிம்பிக்லேயும் மெடல் அடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையை அதிகரிச்சிருக்கு. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? அதே நம்பிக்கையில் தான் நாங்களும் இருக்கோம். ஏன்னா 2018 முதல் தடவை ஒரு 60-60 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஏஷியன் கேம்ஸில் மெடல் வின் பண்ணும்போது ஓகே ஏஷியன் கேம்ஸில் மெடல் வின் பண்ணால் நம்ம ஒலிம்பிக்லேயும் அடிக்க முடியும். ஏன்னா டேபிள் டென்னிஸ் நிறைய டாமினேட்டட் பை ஏஷியன் கண்ட்ரிஸ் தான். ஸோ ஏஷியன் கேம்ஸில் மெடல் வின் பண்ண முடியும், ஒலிம்பிக்லேயும் அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அங்கே தான் மெயினாக வந்தது. ஸோ அதை நல்லாவே எங்களுக்கு சாதகமாக அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ போன ஒலிம்பிக் கேம்ஸில் அது பண்ண முடியல எங்களால். பட் இந்த ஒலிம்பிக் கேம்ஸில் நான் ஷுவராக இருக்கேன் வில் பி ஏபிள் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ். நிச்சயமா சார். அனுபவ வீரர்களோடு சேர்ந்து இளம் வீரர்கள் ஒரு கலவையான ஒரு டீமாக இந்த தடவை போக போகிறீங்க. நீங்கள் மணிகா பத்ரா அவங்கள தவிர டெபியூட் பிளேயர்ஸோடு சேர்ந்து நீங்கள் அங்கே போகிறீங்க. ஸோ இந்த ஒலிம்பிக் எப்படி ஒரு ஷார்ப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? ரெண்டு சைடுமே இருக்கும். ஏன்னா டெபியூ பிளேயர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பிக் கேம்ஸ், ஸோ அவங்களுக்கு அவங்கள நம்ம கூட கூட்டிகிட்டு போனோம். ஏன்னா அவங்க தே குட் கெட் லாஸ்ட். ஏன்னா இருக்கிற ப்ரெஷர், இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் அந்த பெரிய ஒரு கிராண்டியரான, ஏன்னா இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் ஸ்போர்ட். ஸோ ஒலிம்பிக் கேம்ஸே பெரிய செலிப்ரேஷன். ஸோ அந்த செலிப்ரேஷனில் அவங்க திருவிழாவில் காணாமல் போன மாதிரி காணாமல் போயிடக்கூடாது. ஸோ தே ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் த வே. அண்ட் ஆஸ் சீனியர் பிளேயர்ஸ் நாங்களும் அவங்களுக்கு அந்த வழிகாட்டியாக இருக்கணும்.
ஸோ நல்ல பேலன்ஸ் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க எப்படி அந்த தைரியமா எந்த ஆப்போனன்ட் இருந்தாலும் எதிர்த்து நிக்கிறாங்க, ஆர் தே வாண்ட் டு கோ ஹெட், எப்பவுமே அந்த அக்ரெஷன் நல்லா காமிக்கிறாங்க. ஸோ நாங்க அந்த அக்ரெஷனை வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து வாங்கி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுத்து, ஸோ அது ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்கு. நிச்சயமாக சார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இளம் துடிப்பான வீரர்கள். மெடல் ஹோப் நம்மளுக்கு எப்படி இருக்கு, நம்ம இன்னும் என்ன ஃபைன் டியூன் பண்ண வேண்டியிருக்கு, நெருங்கிட்டோம், மெடலுக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம், ஏசியன் சாம்பியன்ஷிப்ல அடிச்சிட்டோம். ஸோ என்ன ஃபைன் டியூன் பண்ண வேண்டியது இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இந்த லாஸ்ட் இன்னொரு 15 நாள் இருக்கு ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ அங்கே வந்து நிறைய டபுள்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன்னா டபுள்ஸ் ஒரு முக்கியமான காம்போனண்ட்டாக இருக்கும் டீம் சாம்பியன்ஷிப்ஸில். அண்ட் டீமில் தான் வந்து நல்ல சான்ஸ் இருக்குது ஒரு மெடல் வின் பண்ணுறதுக்கு. ஸோ கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வந்து டீம் அண்ட் அதில் வர டபுள்ஸ், அந்த இதுக்கு தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோக்கஸ்லேயே போயிட்டு ஹோப்ஃபுல்லி டீமில் ஒரு மெடலோட மீண்டும் வரும். நிச்சயமா சார், 100 கோடி ரசிகர்கள், 100 கோடி இந்தியர்களுடைய கனவும் அதுதான். இம்முறை டேபிள் டென்னிஸ்ல நிச்சயமா மெடலோட திரும்புவீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, எல்லா பேத்துக்கும் இருக்கு. மீண்டும் ஒரு முறை நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ.